இடைத்தேர்தலில் இல்ல இப்ப வரைக்கும் இடைத்தேர்தலை பற்றி எந்த அறிவிப்புமே கிடையாது. பிரஸ் பீப்புள் நீங்க ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏற்கனவே ராஜினாமா பண்ணதுனால அது கோர்ட்ல கேஸ்ல கிடப்புல கிடக்கு. அந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சு மீண்டும் இடைத்தேர்தல் எப்ப வரும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பும் இப்ப வரைக்கும் வரவில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அறிவிப்பு வரும்போது வரட்டும். இன்னைக்கு வரைக்கும் நாங்க எந்த கூட்டணியில தொடர்கிறோம்? திமுக கூட்டணியில் நின்று திமுக கூட்டணியினோட தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கிறோம். அந்த வகையில திமுக ஆதரவோட நம்ம விருதாச்சலம் தொகுதியும் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அந்த நன்றியை நான் தினந்தோறும் திமுகவுக்கும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயா அவர்களையும் நான் டெய்லி சட்டசபையில பாக்குறேன். அமைச்சர் பெருமக்களை முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. சோ எங்கள் கூட்டணி இப்ப திமுகவோட தான் அது தொடர்கிறது. அதுல எந்த கன்ஃபியூஷன் யாருக்குமே தேவையில்லை. அதே போல வருகின்ற தேர்தல்கள் உள்ளாட்சி ஆகட்டும் இடைத்தேர்தலாகட்டும் எங்கள் நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஒரு 2 பேர் ஜெயிச்சவங்கள ஒரு அமைச்சருக்காக பல பேர் இன்னைக்கு கட்சி தாவி போயிட்டாங்க. ஆனா தேமுதிக நான் ஒரு ஆள் ஜெயித்தாலும் இன்னைக்கு எனக்கும் அழைப்பு வந்தது. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஒரு கொள்கையை ஒரு டிசிஷன் நம்ம எடுத்துட்டா ஒரு கூட்டணியின் ஆதரவோடு ஜெயிச்சா அந்த கூட்டணியில இருந்து நம்ம நிலைப்பாடை மாத்திக்க மாட்டோம். அது சோபா செட்டு வரட்டும், பீரோ வரட்டும், இல்ல காட்ரேஜ் கம்பெனியில பெரிய பீரோ கூட வரட்டும். ஆனா எங்க நிலைப்பாடில் எந்த மாற்றமும் என்னைக்கு இருக்காது. நாங்க ஒரு கட்சி கூட கூட்டணினா கூட்டணி தான். அந்த கூட்டணி கடைசி வரைக்கும் தொடரும். ஏன் அதிமுகவோட தொடரல உங்க எல்லாருக்கும் தெரியும். நம்ம கடந்த பல ஆண்டுகள் அதிமுக கூட்டணியில இருந்தோம். ஆனால் அவர்கள் நிலைப்பாடு சரியில்லை, அவங்க எடுத்த டிசிஷன் சரியில்லை. எத்தனையோ முறை அவருக்கு சொல்லி அண்ணன் எடப்பாடியாருக்கு புரியல. ஒட்டுமொத்த அதிமுகவும் தேமுதிக நம்ம கூட இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவருடைய செயல்பாடுகள் அறிவிப்புகள் அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த தேமுதிகவின் நிலைப்பாடு இந்த முறை நாம் அதிமுகவுடன் கூட்டணி வேணான்னு முடிவு பண்ணோம். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடு பொறுத்துதான் நம்ம அதை மாத்தினோம். ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கணும் என்பது ஒட்டுமொத்த கழகத்தின் விருப்பம். மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் நாங்க எடுத்த முடிவு. அந்த முடிவின்படி இன்னைக்கும் நாங்கள் தொடர்கிறோம். வருகின்ற தேர்தல்கள் அது உள்ளாட்சியாக இருக்கட்டும் இடைத்தேர்தலாக இருக்கட்டும் திமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது. எதுங்க இல்ல நான் தான் முதல்ல அதை பத்தி சட்டசபையில பேசினேங்க. கார் குடுக்கறேன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கார். நான் தான் ஃபர்ஸ்ட் அதை பத்தி நான் சொன்னேன். யாருக்கு கார் இல்லையோ இன்னைக்கு பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்கா இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு கட்டாயம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க தொகுதி வேலையை போய் பார்க்கணும். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% எம்எல்ஏக்கள் 3 கார் 4 கார் எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. திமுக அதிமுக ஏவன் தேமுதிக பாமக எல்லாம் லக்ஸுரி வெஹிக்கிள்ஸே வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஆட்களுக்கு அது தேவை இல்லை என்பதான் எங்கள் கருத்து. அதனால அதை விவசாயம் கடன் தள்ளுபடி, பால் கொள்முதல் விலை உயர்வு, ஒரு தொகுதியில் ஆம்புலன்ஸா கொடுக்கிறது, அதே மாதிரி விவசாய மக்களுக்கு அது பயனளிக்கக்கூடிய அளவு ஏழைகளுக்கு பயனளிக்கக்கூடிய அந்த ஸ்கீம் இருந்தா அதை கேப்டன் எப்படி வரவேற்பாரோ அந்த மாதிரி நாங்களும் வரவேற்றிருப்போம். ஏன்னா இன்னைக்கு கடனே 10 லட்சம் கோடிக்கு மேல நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த கடன் சுமையோடு இது ஒரு சுமை, இது தேவையில்லை என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. உறுதியாக நான் 2-3 நாட்கள் கழித்து சட்டசபைக்கு போவேன். அப்போ என் நிலைப்பாடு என்ன என்பதை அறிவிக்க இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கனவு காண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு இந்த நாட்டில். நீ கனவு காணாத ஒரு விஷயத்தை சொல்லாதன்னு யாரையும் சொல்ல முடியாது. அவங்க கனவு, அவங்க நம்பிக்கை,
அது மேல எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது. அது மாதிரி எல்லாருக்கும் இங்க இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கனவு காணும் உரிமை இருக்கு. நான் என்னவா வரணும்னு ஒரு எய்ம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. சோ இது பத்தி எனக்கு எந்த கமெண்ட்ஸும் கிடையாது. ஓகே, நன்றி, வணக்கம்.